காட்டழகி சிங்கரின் ஆஸ்தானத்தில் அடியன் இன்னைக்கு பரதாழ்வான் வைபவம் சொல்ல வேண்டும் என்பது ஒரு ஆசை. அது முதல்ல அவ டாபிக் கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன கேட்டு விடுறான்னா, கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவா ஏதாவது ஒரு டாபிக் கொடுங்கோ. ஆண்டாள் வைபவம், கருட வைபவம் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்குதான் கருடனை பத்தி தெரியுமே, இவர் என்ன புதுசா சொல்லிட்டு போற. செய்தனா 1000 ராமர் நின் கீழ் அவரோ தெரியலம்மா அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தேன். சார் எங்களுக்கு அவ்வளவுதான் ஸ்பேஸே இல்லை போஸ்டர்ல, சின்னதா ஏதாவது கொடுங்க. ஒன்னும் சின்னதா கொடுத்தா பெருசா கொடுங்குங்கிறா. பெருசா கொடுத்தா அதனால பரத வைபவம் பரவா வரட்டும். எதுக்குன்னா இப்போ எவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருப்பாரு. இப்போ உபன்யாசத்தை மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும். உபன்யாசத்துல சுமாரா கூட சொல்லலாம், ஆனா அந்த உபன்யாசத்தை மார்க்கெட் பண்ணணும். எப்படி மனதை ஈர்ப்பது? ஏன்னா அங்க ஒரு 15-20 பேர் வெவ்வேறு வேலைகள்ல வேலை பார்க்கக்கூடிய வாழெல்லாம் போட்டு ஒரு அறையில போட்டு 15 நாள் இருந்தோங்கிறா பிக் பாஸ் இல்லையா? அதுல எல்லாரும் இங்க ஒத்து போவேல நம்ம வீடுலயே நம்ம 15 நாளைக்கு மேல ஒருத்தருக்கு ஒத்தே போக மாட்டோம். என்ன பெரிய விஷயமா இது? ஒத்து போகாதது அது ஒரு பெரிய விஷயம். இல்லாட்டா வருஷம் அந்த IPL இவர் இங்க அவரை வாங்குறது, அங்கேருந்து இவரை வாங்குறது, இவர் கோப்பை அடிக்கிறது. இப்ப நான் IPL-க்கும் பிக் பாஸுக்கும் நடுவுல ஒரு உபன்யாசம் சொல்லணும்னு வச்சுங்கோ, எவ்வளவு கடினமான பிரயத்தனம். அதுக்கு நடுவுல சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, பரதனுடைய வைபவத்தை சொல்ல வேண்டும். ஒன்னும் நம் பிராச்சீனர்கள் கொடுத்த கிரந்தத்தில் எப்படியெல்லாம் பரதனை கொண்டாடியிருக்கா, அது ஒரு ஆங்கிள் பார்க்கலாம், அது பார்ப்போம். அதே சமயத்தில் பரதனுடைய வைபவத்தை நாம் அனுபவித்தால் இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு எத்தகைய ஒரு லெசன் கிடைக்கும்? வாட் ஆர் த லேர்னிங்ஸ்? ஏதாவது ஒரு உபன்யாசம் கேட்கிறோம்னு வச்சுக்கோ, அது சாயங்கால வேலை 2 மணி நேரம் பொழுது போலே அதுக்காக உபன்யாசம் கேட்கிறேன்னு இருக்கக்கூடாது. அடியேனும் சொல்றேன்னா, வேற வழி இல்லை, எனக்கு இதுதான் லைவ்லிஹுட் நான் சொல்றேன்னு இருக்கக்கூடாது. இதுல ஒரு லேர்னிங்னு இருக்கணும். ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயம்னு இருக்கும்போது பரதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? முதல்ல நம்ம தேசத்துக்கே பாரத தேசம்னு பேர். பாரத என்று சொன்னாலே ஞானத்தை வளர்க்கும் இடம். The land that nourishes wisdom. எந்த ஊரில் ஞானம் வளர்க்கப்படுகின்றதோ அந்த இடத்துக்கு, தேசத்துக்கு பாரதம். அடுத்த கேள்வி வந்தது, இந்த பாரதம்ங்கிற பேர் யாரால் வந்தது, எதற்காக வந்தது? அதுல பல காரணங்கள் சொல்லின்னு வரா. அதுல ஒரு பிராச்சீனர் ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். ரிஷபநாதன் ஒரு மகாராஜா. அந்த மகாராஜாக்கு நிறைய குழந்தைகள். அதுல மூத்த பிள்ளைக்கு பரதன்னு பேர். அந்த பரதன் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துடுறார். அந்த பரதனும் நல்லவர், படிச்சவர், யோகி எல்லாம் இருக்கார். ஆனா அவர் ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவருக்கு நாட்டம் செல்லவில்லை. தியானம் செய்ய வேண்டும், தன்னுடைய ஞானத்தை வளர்க்க வேண்டும். இல்லாட்டா அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து அது நாளைக்கு நான் கார் ரேஸு போவேன்னு சொல்லும். அதனால அப்படியெல்லாம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் ஞானத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணிவிட்டார், ராஜ்யத்தை தியாகம் செய்து ஷாலக்கிராமம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு போனார். இன்னைக்கும் நேபாள்ல கண்டகி அப்படிங்கிற நதிக்கரையில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அங்க போயிட்டார். அங்க ஒரு ஆசிரமத்தை கட்டி அங்க தங்கி வசித்து வந்தார், தியானம் செய்து கொண்டு வந்தார். அப்போதுதான் ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்மான ஒரு சிங்கக்குட்டி துரத்திட்டு அதனுடைய வயிறு போய் ஒரு பாறையில இடிச்சு குட்டி, அந்த மான் குட்டியானது கீழே விழுந்துட்டு, அதே சமயத்தில் எதேச்சியாக அந்த நதியில் ஒரு இலை மிதந்து கொண்டு செல்ல அந்த குட்டி மான் குட்டி அதுல போய் விழுந்துட்டு, அதை தாழ முடியாமல் இந்த பரதன் சொல்லக்கூடியவர் அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தார். 24 மணி நேரமும் தியானம் செய்து கொண்டிருந்தவர். இப்போ அதுக்கு பால் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதனால A2 ஆர்கானிக் கிராஸ் ஃபெட் மில்க் அதுக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில போட்டு கொடுக்க ஆரம்பிச்சார். அது கொடுத்தோம்னா அது அடுத்த நாள் பாஸ்தா கேட்கறது, அதனால நூடுல்ஸ் கேட்கறது. அதனால ஒயிட் சாஸ் பாஸ்தாவை பண்ணி, அதுக்கு ஒரு லசானியாவை பண்ணி, அதுக்கு நாச்சோஸ் வித் சீஸ் டிப் பண்ணி எல்லாம் பண்ணி அது அப்படியே தியானம் 24 மணி நேரத்துலேருந்து 20 ஆச்சு, 20லேருந்து 16 ஆச்சு, 16லேருந்து 10 ஆச்சு, 10லேருந்து 2 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம தியான ஸ்டேஜுக்கே வந்துட்டார் அவர். இப்படியான பிறகு ஒரு நாள் அவர் மானையே நினைத்து கொண்டு வந்தார். மான் வளர்ந்துருமே, அது என்ன டக்குன்னு இப்படி பார்க்கறதுக்குள்ள அது போட்ட ட்ரெஸ் எல்லாம் நல்லா அவுட்க்ரோ பண்ணி அது நல்லா வளர்ந்துடுது. அது பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்குன்னு பொழுத்தது. இவர் மானையே நினைச்சுன்னு உயிரை விட்டுட்டார். தத்கிருத்து நியாயப்படி கிருஷ்ணரே கீதையில் எடுக்கிற பக்தி யோக நிஷ்டனுக்கு எதை நினைச்சுண்டு உயிரை விடுறானோ அதுவாயிடுவான். மான நினைச்சார், உயிரை விட்டார், மானாயிட்டார். இப்ப அந்த மான் கலஞ்சர பர்வதத்துல பிறந்தது. அது பிளர்ந்து வரும்போது அதுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த மானுக்கு போன பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது, கர்மா இருந்தது இப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி விட்டார். கர்மா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் மாட்டின்ட்டார். அதனால இது ஸ்கூல்ல சொல்லி மாட்டின்ட்டார். நான் ஸ்கூல்ல சொல்லாம இப்ப உபன்யாசத்துல சொல்றதுனால மாட்டிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். விஷயம் என்னன்னா,
அந்த மானுக்கு போன ஜென்ம ஞாபகம் வந்துடுத்து. அந்த மான் நேர சாலக்கிராம க்ஷேத்திரத்துக்கு போய் விட்டு போன பக்தி யோகத்தை கடைபிடித்தது. இப்ப அந்த மான் சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடுது. இப்போ ஒரு அந்தணன் குடும்பத்தில் பிறந்து அவர் எதிலும் பற்று இல்லாதவராய் ஜடவஸ்து போல் வாழ்ந்தார். ஜடம் போல் இருப்பதால் இவருக்கு 2 ஜென்மங்களுக்கு முன்னாடி ஒரு பேர் பரதன், ஜட பரதர்னு பேர் ஏற்பட்டு சிந்து சௌவீர பிரதேசத்திலிருந்து கபிலாசிரமத்தை நோக்கி நடந்து செல்லக்கூடிய ஒரு ராஜா, அவனுக்கு ரகுகுணன்னு பேர். இக்ஷுமதிங்கிற நதிக்கரையில ரகுகுண மகாராஜாக்கு இந்த ஜடபரதர் ஞானத்தை உபதேசம் பண்ணார். அப்படின்னா அந்த ஜடபரதர் ஞானத்தை உபதேசம் பண்ணார். ஞானியான ஜடபரதரின் பேராலே இந்த பூமிக்கு பாரதம் அப்படின்னு ஒரு பேர் ஏற்பட்டது. 2வது, விஸ்வாமித்திரருக்கு விஸ்வாமித்திரருடைய லைஃப் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். வடக்குக்கு போனார், தெற்குக்கு போனார், எங்க போனார் கோவப்பட்டுருவார், தாவப்பட்டுருவார், ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுல போய் மாட்டிடுவார். இந்த விஸ்வாமித்திரர் ஒரு தடவை மேனகை கிட்ட ஈடுபட்டு அவளும் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். அவ டெலிவரி பண்ண உடனேதான் அவளுக்கு தெரியாது, ஓஹோ நமக்கு வேற ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கு, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு குழந்தை விட்டுட்டு அவ போயிட்டா. எப்படி இருக்கு பாருங்க, மேனகா விட்டுட்டு போயிட்டா, தியாகம் பண்ணிவிட்டா. விஸ்வாமித்திரருக்கும் ஞாபகம் வருது, காமோகாரிஷீத் மன்யூர் அகாரிஷீத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சொல்றோம் இல்லையா? ஒரு பாய் சந்தேகத்தால நானும் கேட்கிறேன், நீங்களும் சொல்றேன். அதனால காமோகாரிஷீத் மன்யூர் அகாரிஷீத், காமம் செய்தான் நான் செய்யவில்லை. மன்யூனா கோபம். அதனால ஸ்ரீருத்ரத்துல மன்யவ உதோத இஷவே நமஹான்னு வரும். யா தைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு சிவா சரவ்யாய தவதயா நோ ருத்ரமிருடய அப்படின்னு வரும் ருத்ரத்துல. எதேச்சியா பாருங்க, இன்னைக்கு பிரதோஷம், அது எதேச்சியா அமையர் வாயிலேன்னு வருது அந்த வார்த்தை. மன்யூனா கோபம்னு அர்த்தம். மன்யூனா கோபம். கோபம் பண்ணிட்டு காமம் பண்ணிட்டு நான் பண்ணலைங்கிறார் இந்த மாமா இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஏன்னா அதானு இட்லி சாப்பிடணும். காமோகாரிஷீத் மஞ்சூரகாரிஷீத் ஆனோம்னா அதுதான் இட்லி தான் அடுத்தது வரும். இப்ப என்னன்னா, விஸ்வாமித்திரரும் ஐயோ நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டோமே, தியானம் எங்கனே செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த குழந்தையை தியாகம் பண்ணிவிட்டார். அம்மாவும் விட்டாச்சு, பொண்ணும் அப்பாவும் விட்டாச்சு. இப்போ இந்த குழந்தை, பெண் குழந்தையை காட்டில் ரட்சிப்பதற்காக சகுந்தாஹா இவ தாவந்தி, சகுந்த பறவைகள்லாம் தன்னுடைய சிறக வச்சு அந்த குழந்தையை காப்பாத்தித்தான். சகுந்த பக்ஷிகளால் ரட்சிக்கப்பட்டவள் சகுந்தலா என்று பெயருக்கும். ஒருத்தர் கேட்டார், நீ எதுக்கு சகுந்தலாவை பத்தி பேசுற? நான் பேசாம வேற யார் பேசுவா? துஷ்யந்தன் சகுந்தலையை பத்தி பேசாமல் வேற யார் பேச போறார்? அதனால சகுந்தலைக்கு அந்த துஷ்யந்தன் மீது ஒரு ஆசை வந்தது. துஷ்யந்தனுக்கு ஒரு ரெசிப்ரிகேட் பண்ணா. அதனால லாட் மோர் கேன் ஹேப்பன் ஓவர் a cup of coffee. அதனால இவ 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டா, மோதிரத்தெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா, போச்சு, அவ்வளவுதான். அவ கர்ப்பவதியானவள் அரண்மனைக்கு சென்ற போது அவன் நீ யார் அப்படின்னு கேட்டுட்ட. இவ தரையில பானையெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு இருக்கா, கண்ணே கலைமானேலாம் கேட்டா ஒன்னும் நடக்கல. சரி என்ன போச்சு, கர்ப்பவதியா இருந்தவ காட்டுக்கு போனா குழந்தையை ஈன்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு சர்வதமனன் அப்படின்னு பேர். பிற்காலத்தில் ஏற்பட்ட பெயர் பரதன்.